சுப்பிரமணி மாமாவை என் மனசுல நினைச்சதுதான். அவர் நினைப்ப என் மனசுல இருந்து மாத்த முடியாது. ஒரு நாளாவது நான் மாமாவோட வாழ்ந்தாகணும். அதை விட்டுட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கணும் இன்னொரு தடவை சொல்லாத கார்த்திக். சரி விடு விடு, கூல். நான் ஏதோ என் மனசுல பட்டதை சொன்னேன், அதுக்கே நீ இப்படி டென்ஷன் ஆகுற? டென்ஷன் ஆகாம எப்படி இருக்க முடியும் கார்த்திக்? சுப்பிரமணி மாமாவோட நான் வாழ்ந்தாகணுங்கிறது என் பேச்சிலையும் மூச்சிலையும் கலந்து என் ரத்தத்திலேயே ஊறி போன விஷயம். அது மறந்துடுன்னு சொன்னா எப்படி டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? என் சுப்பிரமணி மாமாவோட நான் வாழ்ந்தாகணும். அதுக்கு எவன் தலையா இருக்கணும் எவன் தாலியா இருக்கணும்னு சொல்லு, நான் அறுத்துட்டு வரேன். என் மாமா முன்னாலேயே நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தே தீர்வேன்னு சவால் விட்டுட்டு வந்திருக்கேன். நான் இந்த சவாலை ஜெயிச்சு தீரணும். அதுக்கு ஏதாவது வழி இருந்தா யோசிச்சு சொல்லு. கோச்சிக்காத கையில். இது நாள் வரைக்கும் நம்மளோட பிளானை பத்தியும் நம்மளை பத்தி யாருக்கு எதுவும் தெரியாம இருந்தது. அதனால நம்ம இஷ்டப்படி நம்ம நினைச்சபடி காய நகர்த்தணும். ஆனா இனிமே அந்த மாதிரி பண்ண முடியாது இல்லையா? நம்மளை பத்தி எல்லா விஷயமும் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. சோ நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். கொஞ்சம் பொறுமையாரு. நீ சுப்பிரமணி சேர்ந்து வாழறதுக்கு என்ன வழி இருக்குன்னு யோசிப்போம். இந்த சவால்ல நான் ஜெயிச்சே ஆகணும். யோசிச்சு சொல்லு. என்ன நீலா சொல்ற? உங்க அம்மா உங்க அக்கா விஷயத்துல அவ்வளவு பிடிவாதமாவா இருக்காங்க? ஆமாண்டி, நாங்க எவ்வளவு சொல்லியும் எங்க அம்மா கேட்காம அனாதை ஆசிரமத்துல உட்காந்துட்டு காசிக்கு போறேன்னு சொல்றாங்க. சரி, இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் உங்க அம்மா போக்களே கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம்ல? விட்டு பிடிக்கிறதுக்கு தானே வியாபாரமா எங்க அக்காவோட வாழ்க்கை. சரி, இன்னும் 10 நாள்ல உங்க அம்மா காசிக்கு போறேன்னு சொல்றாங்கல்ல, அது எப்படி தடுத்து நிறுத்த போற? அதான் ஒண்ணும் புரியல. எப்படியாவது அம்மாவை பேசி சமாதானப்படுத்திடணும். ஆனா அக்காவை போய் அந்த கொலைகாரனோட வாழணும்னு கட்டாயப்படுத்த கூடாது. லீலா, ஒரு நிமிஷம். நான் சொல்றத கொஞ்சம் தயவு செஞ்சு கேளு. நீ கிருஷ்ணாவை தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. இல்ல, இப்பதான் சரியா புரிஞ்சுக்கிட்டேன். இல்ல லீலா, அவசரப்படாத. கிருஷ்ணா எந்த காலத்திலயும் உனக்கு துரோகம் பண்ண மாட்டான். உங்க 2 பேருக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனையால அவன் மனசு மாதிரி வேற ஒரு பொண்ணு கூட போறதா நீ தப்பு கணக்கு போட்டுட்ட. நான் ஒன்னும் தப்பு கணக்கு போடல. அவன் அந்த பொண்ணு கூட இருந்தத நான் என் 2 கண்ணால பார்த்தேன். பார்த்தது எப்படி பொய்யாக முடியும்? நீ கிருஷ்ணாவோட அன்னைக்கு அந்த பொண்ணை பார்த்தது உண்மைதான். ஆனா அந்த பொண்ணு யார் தெரியுமா? எங்க ஃப்ரெண்டு ராகேஷோட லவ்வர் சுகந்தி. அவங்க 2 பேர் காதலுக்கும் 2 பேர் வீட்லயும் பயங்கர எதிர்ப்பு. அதுக்காக அவங்களுக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்காக அந்த பொண்ணை வண்டியில கூட்டிட்டு போனான். அந்த டைம்ல நீ ஃபோன் பண்ண. அவன் இருந்த டென்ஷன்ல உங்ககிட்ட சரியான விவரத்தை சொல்ல முடியல. இதுதான் உண்மை. ரொம்ப நல்லா இருக்கு கோபி. இப்படி சொல்லி அவன் உன்னை தூது விட்டானா? இல்ல லீலா, நான் இப்போ உன்னை பார்க்க வந்தது கூட அவனுக்கு தெரியாது. நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லைனா இந்தா அவங்க கல்யாண போட்டோ இருக்கு, இதை நீயே பாரு. இந்த போட்டோவை பார்த்து கூட உனக்கு இன்னும் நம்பிக்கை வரல. நான் அந்த பொண்ணையே கூட கூட்டிட்டு வந்திருக்கேன். சுகந்தி, லீலா, கிருஷ்ணா உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. அன்னைக்கு என்னோட காதலனோட சேர்த்து வைக்கிறதுக்காக தான் பைக்ல கூட்டிட்டு போனாரு. இப்ப கூட நான் இவ்வளவு சிரமப்பட்டு எதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன்னா, நீ அவனை தூக்கி எரிஞ்சதுல இருந்து கிருஷ்ணா சாப்பிடாம தூங்காம பைத்தியம் மாதிரி ஓனப்பாவே சுத்துறாளில. எப்ப பார் நீங்க சண்டே மீட் பண்ற பார்க்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். இது என் லீலாவோட பழகின இடம், பேசின இடம், சிரிச்ச இடம்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த இடத்துல இருந்தா நான் லீலாவோடவே இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன்னு பார்க்கே கதின்னு சுத்திட்டு இருக்கான். அவன் இருக்கிற நிலைமையை பார்த்து மனசு தாங்காம தான் அவங்கிட்ட கூட சொல்லாம உன்னை பார்க்க நாங்க 2 பேரும் வந்தோம். நீ இனிமே அவனை போய் பார்த்தாலும் சரி, இல்ல அவன் அப்படியே பைத்தியமானாலும் சரி, அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. நீ அவனை நல்லவன் புரிஞ்சுக்கிட்டா அதுவே போதும். நான் வரேன், வாமா. வரே லீலா. லீலா, என்னடி யோசிக்கிறேன்? நம்ம நினைச்ச மாதிரி கிருஷ்ணா ஒன்னும் அவ்வளவு மோசமானவன் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. எனக்கே அவன் நிலைமையை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி வா, அவனை போய் பார்க்கலாம். யோசிக்காத லீலா, வா போய் பார்க்கலாம். சரி சரி, கிருஷ்ணா இவ்வளவு கஷ்டப்படுறான், மனசு தாங்காம நம்ம வந்து சொன்னோம். இனிமே அவங்க நம்புறது நம்பாதான் அவங்க இஷ்டம். சரியான கில்லாடிங்கடா நீங்க. அன்னைக்கு அவ என்ன பைக்ல கூட்டிட்டு போனது அவ பாத்துட்டா. அவளை நம்ப வைக்கிறதுக்காக திரும்ப என்ன கூட்டிட்டு வந்து டிராமா போட்டு அந்த பொண்ணை நம்ப வச்சிட்டீங்க. சரி சரி, ஓவரா பேசாத. இந்தா குடி.
வண்டியில ஏறு. சொல்லு கோபி. டேய் மச்சான், நானும் சுகந்தி லீலா கிட்ட பக்காவா டிராமா பண்ணி முடிச்சிட்டோம். அவன் நம்பிட்டான்னு நினைக்கிறேன். என்னடா சொல்ற? நம்பிட்டான்னு நினைக்கிறியா? டேய் கன்ஃபார்மா சொல்லு, நம்பிட்டாளா இல்லையா? கன்ஃபார்ம் தான்டா. லீலா அவ ஃப்ரெண்டை கூட்டிட்டு அங்கதான் வந்துட்டு இருக்கா. உன்னை பத்தி பெரிய பில்டப் கொடுத்துருக்க. சாப்பிடாம தூங்காம அவன் நினைப்பிலேயே இருக்கேன்னு. பெர்ஃபார்மன்ஸை பக்காவா பண்ணிடுறா. அதை நான் பார்த்துக்கிறேன்டா மச்சான். டோன்ட் வரி, ஃபோனை வை. பாவுண்டி கிருஷ்ணா, எப்படி இருந்தவன் எப்படி ஆயிட்டான் பாரு. போடி போய் பேசு. நீயும் வா. பிரிஞ்ச லவ்வர்ஸ் ஒன்று சேர்றீங்க, எமோஷன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். இடையில நான் எதுக்கு நந்தி மாதிரி? நான் போய் வெயிட் பண்றேன், நீ போய் பேசி சமாதானப்படுத்திட்டு வா. கிருஷ்ணா, லீலா, லீலா, நீயா? என்ன மன்னிச்சிரு கிருஷ்ணா. உண்மை என்னன்னு தெரியாம நான் அவசரப்பட்டு உன்னை தப்பா நினைச்சிட்டேன். கோபியும் அந்த பொண்ணு வந்துதான் எல்லா உண்மையும் எனக்கு புரிய வச்சாங்க. பெண் புத்தி பெண் புத்தின்னு சொல்லுவாங்க. அது என் விஷயத்துல சரியாதான் போச்சு. எல்லாத்துக்கும் காரணம் என் ஃபேமிலி ப்ராப்ளம் தான். அந்த டென்ஷன்ல இருந்ததுனால தான் நான் உன்கிட்ட தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டேன். சரி விடு லீலா, உன் நிலைமையில யார் இருந்திருந்தாலும் அப்படிதான் நடந்துட்டு இருப்பாங்க. இப்போது என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டியே, அது போதும். இவ்ளோ நடந்தும் என் மேல கொஞ்சம் கூட கோவப்படாம இவ்ளோ பெருந்தன்மையா பேசிட்டு இருக்க. உன் மனசை போய் காயப்படுத்திட்டனே. அதுதான் அந்த காயத்துக்கு மருந்து போட்டுட்டியே. இப்போ ஏன் அலற? உன் மனசு கஷ்டப்பட்டா என் மனசு கஷ்டப்படும். ப்ளீஸ் லீலா, அழாத. நீ சாப்பிடாம இருக்கேன்னு கோபி சொன்னாரு. என்ன அடிக்கடி ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிடுவல்ல, இப்ப நான் கூப்பிடுறேன், வா போலாம். இல்லை லீலா, நம்ம கொஞ்ச நேரம் இப்படியே பேசிகிட்டு இருக்கோம், அதுவே எனக்கு போதும். இல்ல, முதல்ல நீ சாப்பிடு, அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் பேசலாம். நீ முதல்ல சாப்பிட வா. வணக்கம் மேடம். வணக்கம். என் பேர் சுப்பிரமணி, விஷ்ணு ஹோம் ஃபுட்ஸோட புது ஓனர். உங்க மசாலா பாக்கெட்டோட இலவச இணைப்பா எங்க அப்பள பாக்கெட்டை கொடுக்கறத பத்தி பேச மேடம். எஸ். இவர்தான் விஷ்ணு ஃபுட்ஸோட ஓனர். குட் மார்னிங் சார். வணக்கம். மேடம், இவர்தான் விஷ்ணு ஹோம் ஃபுட்ஸோட புது ஓனர். நீங்க பழைய ஓனர் கிட்ட தான் பேசிருக்கீங்க. கம்பெனி கை மாறிடுச்சு. சார் தான் இப்போ டேக் ஓவர் பண்ணிருக்காரு. சார் இப்போதான் எல்லா டீட்டெயிலும் சொன்னாரு.
பழைய ஓனர்கிட்ட போட்ட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு சார் ஓகே சொல்லிட்டாரு. ஸோ ஃபர்தரா நாம என்ன பண்ணணுங்கிறத டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுக்க தான் நான் உங்களை வர சொன்னேன். ஒரு நிமிஷம். ஹலோ, அப்படியா? எப்போ? எப்படி? நான் உடனே வரேன். இளவரசி, ஃபேக்டரியில் ஏதோ ப்ராப்ளமா? உடனே கூப்பிடுறாங்க. நீங்க 2 பேரும் சார் கிட்ட பேசி ஃபைனல் பண்ணுங்க. சாரி சார், என் சார்பா இவங்க பேசுவாங்க. நான் அர்ஜென்ட்டா போக வேண்டியது. சரி மேடம். கங்க்ராச்சுலேஷன் சார். கை கொடுங்க சார். என்ன சார் இது புதுசா பிசினஸ்லாம் ஆரம்பிச்சிருக்கீங்க? ஒரு நல்ல மனசோட ஒரு மனுஷன் விஷ் பண்ணா கை கொடுக்க மாட்டீங்களா? கை கொடுங்க சார். என்ன இளவரசி, இதுக்கெல்லாம் நீ ரெக்கமெண்ட் பண்ண மாட்டியா? இங்க பாருங்க, எம்டிக்கு அடுத்ததான் உங்களை நான் தான் டீல் பண்ணணும். அதனால இன்சல்ட் பண்ணாதீங்க. கம் ஆன், ஷேக் மீ. Come on, man. Good. செகண்ட் ஓனரா இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷா முத தடவை இளவரசிட்ட போனி பண்ண போறீங்க. Are you happy? ஹலோ, நான் இந்த பிசினஸ் டீல சொல்றேங்க. எதுக்கு 2 பேரும் இப்படி முறைக்கிறீங்க? ஆட்டோ பாம் மேட்டர்லாம் டீல் பண்ண வேண்டியவன் இளவரசிக்காக அப்பள மேட்டர்லாம் டீல் பண்ண வேண்டியிருக்கு. அது எப்படி சார் அது? இல்ல, நான் தெரியாம தான் கேட்கிறேன். நீங்க பேசிக்காவே சோம்பேறியா? சொந்தமா எதுவும் முயற்சி பண்ண மாட்டீங்க. வேற எவனாவது முயற்சி பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி வச்சா அதை வந்து கடைசி நேரத்தை தட்டிட்டு போயிருவீங்க இல்ல? இல்ல, நான் இப்போ நீங்க புதுசா ஆரம்பிச்சிருக்கீங்களே அந்த பிசினஸ் பத்தி தான் சொல்றேன். உன்னோட வாழ்க்கையில் எல்லாமே எதிர்பாராமே நடக்குது இல்ல? உன்னோட கல்யாணம், அப்புறம் இந்த டைவர்ஸ், இப்போ இந்த தொழில். ஹலோ, உங்க எம்டி கிட்ட பேசத்தான் நான் வந்தேன். அவங்க உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த விஷயத்தை மட்டும் பேசுங்க. யா, ஆஃப்கோர்ஸ். இந்த அப்ளமேட்டருக்கு ஐடியா கொடுத்ததே இளவரசி மேடம் தான். ஸோ இது விஷயமா இனிமேல் அவங்க தான் உங்களை டீல் பண்ணுவாங்க. ஓகே இளவரசி, யூ கேரி ஆன் ப்ளீஸ். நீங்க உட்காருங்க சார். சரி, நம்ம டீலிங் பத்தி பேசுவோமா? சொல்லுங்க மேடம். காஃபி டீ ஏதாவது குடிக்கிறீங்களா? அதெல்லாம் வேண்டாம் மேடம். எங்க ப்ராடக்டோட ஒரு 10 இல்ல 15 பீஸ் வர மாதிரி அப்பளம் ஃப்ரீயா கொடுக்கலான்னு இருக்கோம். உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படும்? ஓகே மேடம், எல்லாம் நீங்க சொன்னபடியே செஞ்சிடலாம். ஆனா டெலிவரி மட்டும் நீங்க வந்து தான் எடுத்துக்கணும். ஓகே, ப்ராப்ளம் இல்லை. மேடம் கிட்ட நான் பேசுறேன். சரி, இந்த அக்ரிமெண்ட் ஒரு சைன் போடுங்க. இந்தாங்க. தேங்க்யூ. புரிந்துணர்வு ஒப்பந்தம்லாம் போட்டாச்சு. அப்புறம் என்ன, 2 பேரும் கை குலுக்கிக்கோங்க. கை கொடுங்க இளவரசி. கம்மான்யா. நான் வரேன் மேடம். என்ன ஒரு கண்கொள்ளா காட்சி, என்ன ஒரு கண்கொள்ளா காட்சி. உன்னோட இந்த அப்பளம் ஐடியாவுக்கு பின்னாடி
உன் அத்தான் தான் இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இளவரசி. பிரமாதம், வெகு பிரமாதம். அவர் அப்படியே மேடம் மேடம்னு உருகுவாராம்மா, இவங்க அப்படியே சார் சார்மாங்களாம்மா. என்ன ஒரு பர்ஃபார்மன்ஸ் இளவரசி, கலக்கிட்ட இளவரசி, கலக்கிட்ட. அது எப்படி இளவரசி, நீங்க படுத்துட்டு போத்திப்பீங்களா இல்ல போத்திட்டு படுத்துப்பீங்களா? டேய், என்ன பேச்சு பேசுற? சீ, எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகுற? நான் பேசுனது தப்பா புரிஞ்சுக்கிட்டியா? நான் அதை கேட்க வரல. நீ ஐடியா கொடுத்து அவன் அப்பளம் கம்பெனி ஓபன் பண்ணானா, இல்ல அவன் அப்பள கம்பெனி ஓபன் பண்ண உடனே நீ இந்த ஐடியா ஒர்க் அவுட் பண்ணியா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே, ரொம்ப குழப்பமா இருக்கு. ஏன் இலவசமா அப்பளம் தான் கொடுக்கணுமா? வேற எதுவும் கொடுக்க கூடாதா? நான் கூட நீ ஏதோ பிசினஸ்ல ஜெயிக்க தான் ஐடியா கொடுத்த நினைச்சேன். ஆனா நீ வேற ஏதோ ஐடியால இருக்க. டேய், கொஞ்சம் நிறுத்துறியா? விஷ்ணு ஹோம் ஃபுட்ஸோட ஓனர் இந்த ஆள் எனக்கு தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா அந்த அப்பள ஐடியாவே கொடுத்துருக்க மாட்டேன். இப்பதான் தெரிஞ்சு போச்சுல்ல, அப்ப அந்த ஐடியா டிராப் பண்ணிடு. இப்ப டிராப் பண்ணா மேடம்க்கு என்ன பதில் சொல்றது? எல்லாத்தையும் பிளான் போட்டு பண்ணிட்டு என்னமோ தானா நடந்த மாதிரி சொல்ற. அவன்கிட்ட வந்து டைவர்ஸ் வேணும்னு டைவர்ஸையும் அப்ளை பண்ணிட்ட. ஆனா இப்ப ரகசியமா சந்திச்சு பேசுறதுக்காக இப்படி ஒரு பிசினஸ் டீலையும் போட்டுக்கிட்ட. உன்னோட பிளான் தான் என்னன்னு புரியலையே. சி, வாய் மூடுறா. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன, இது பார், நீ என்ன வேணா நினைச்சுக்கோ, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஏன் மனசு சுத்தமா தான் இருக்கு. என்னது இது, ஒரே குழப்பமா இருக்கே, அதே நேரத்தில் எதிர்பாராத திருப்பமாவும் இருக்கே. என்ன நடக்குது? விடக்கூடாது இதை.